அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு குழந்தை ஸ்தானம், அதாவது 5ஆம் பாவகம் எப்படி இருக்க வேண்டும், 5ஆம் இடம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பார்க்க போறேங்க. ஸோ 5ஆம் இடம் என்ன நிலைமையில இருக்கணும், 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கணும், 5ஆம் இடம் பலமாகணுமா பலவீனமாகணுமா அப்படின்னு சொல்லி இந்த வாரம் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ மெயினாக 5ஆம் இடம் பலமாகணுங்க. ஸோ அதை பற்றி நம்மளோட பேசுறதுக்கு நம்மளோட குழு உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழுவில் பார்த்தீங்கன்னா 3 விதமான யூடியூப் சேனல் இருக்குங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி அஸ்ட்ராலஜி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி இன்னொரு 3வது யூடியூப் சேனல் இருக்குங்க. ஸோ இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுற வீடியோ எல்லாத்துக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்பதான் நிறைய பேர் இதை பார்த்து ஒரு பயன் பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேங்க. ஸோ முதலாவதா நம்மளோட பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டை சேர்ந்த திரு நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சார் வாங்க. வணக்கம். ஆத்தாளை உங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூர் நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமம் கர்ம மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இந்த குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாரம் நடைபெறும் இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த வாரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய தலைப்பை பார்த்தாக்கா 5ஆம் பாவமும் குழந்தை பாவம். இந்த நம்ம ஒரு ஜாதகத்துல பார்த்தோம்னாக்கா திரிகோணம்னு சொல்ற மாதிரி திரிகோணம் சொல்லக்கூடிய 1, 5, 9 இந்த பாவம் தான் திரிகோணம்னு சொல்றோம். இந்த 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவங்கள் தான். இந்த 3 பாவத்திலையும் பார்த்தோம்னாக்கா ஒரு பாவத்துல ஒரு கிரகங்கள் இருந்தா 5ஆம் பாவத்துக்கும் அது பார்க்கும், 9ஆம் பாவத்தையும் அதை பார்க்கும். மூணுக்குமே ஒரு தொடர்பு உள்ளதாகத்தான் வரும். அந்த மாதிரியான அமைப்பு உள்ளதுதான். 1, 5, 9 இந்த பாவங்கள்ல கிரகங்கள் இருந்தாலோ அதனுடைய அதிபதிகள் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று விட்டாலோ கண்டிப்பா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம், பலம் வாய்ந்த ஜாதகமாக நம்ம கருதலாம். அந்த ஜாதகம் நல்ல யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல அருமையான ஜாதகம்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இப்ப இந்த வாரம் நாம எடுத்துக்கூடிய 5ஆம் பாவத்தை தான் நாம பேசுறோம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறதுக்கு பூர்வ புண்ணியம் சொல்றோம். அதே மாதிரி குழந்தை பாவத்தை கொடுக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவம்னு சொல்றோம். இந்த 5ஆம் பாவத்துல நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. அதுல ஒரு சிலதெல்லாம் இருக்கணும் அப்படின்னாக்கா கற்பனை வளம், குழந்தை பாக்கியம், விடாமுயற்சி, அதே மாதிரி விளையாட்டு, கௌரவம், மதிப்பு, மரியாதை, ஒருவருடைய புகழ், கீர்த்தி, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, முன்ஜென்ம கர்மா, பித்திருக்களுடைய நல்லவை கெட்டவை, அதே போல மூதாதையர் சொத்து எல்லாமே நம்ம 5ஆம் பாவத்தை வச்சுட்டு நாம சொல்லலாம். முக்கியமா 5ஆம் பாவத்தை நம்ம காதல் பாவம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மனசு நல்லா இருந்தா தான் எல்லா காரியம் நம்ம சக்சஸா செயல்படுத்த முடியும். அதுக்கு 5ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவமாக இருக்குது. இந்த 5ஆம் பாவம் பார்த்தோம்னாக்கா ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது மூல திரிகோணமாகவோ அல்லது திக்பலமோ இந்த மாதிரி அமைஞ்சிட்டாக்கா கண்டிப்பா அது 9ஆம் பாவத்தையும் பார்த்துரும், லக்ன பாவத்தையும் பார்த்துரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாதகம் வலுவடைஞ்சிடும்.
ஆகவே 5ஆம் பாவம் மட்டும் ரொம்பவுமே வலுவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வலுவா இருந்து விட்டாலே நம்மளுக்கு அந்த ஜாதகம் ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 75% நல்ல ஜாதகம்னே சொல்லிடலாம். இந்த 5ஆம் பாவத்துல பார்த்தோம்னாக்கா சுப கிரகங்கள் இருப்பது அல்லது சுப கிரகங்களுடைய பார்வை இருப்பது, அதே மாதிரி 5ஆம் பாவ அதிபதி சுப கிரகங்களுடைய சாரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப அப்படி இருந்துட்டா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும், சுப கிரகங்கள் இருந்தாலும், அல்லது 5ஆம் பாவ அதிபதியினுடைய சாரத்துல, ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவ அதிபதியினுடைய சாரத்துல அதிகப்படியான கிரகங்கள் இருந்தாலே அது யோகம்தான். அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம்னு சொல்லலாம். 5ஆம் பாவ அதிபதியினுடைய சாரத்துல நிறைய கிரகம், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கு. அந்த ஜாதகம் நம்மளுக்கு தாராளமாக வலுவான ஜாதகம்னு சொல்லலாம். அது மாதிரியான அருமையான அமைப்பு. இப்ப 5ஆம் பாவத்துல பார்த்தோம்னாக்கா அதை வச்சு நம்ம பூர்வ புண்ணியத்தை சொல்றோம். நம்மளுக்கு தாத்தா சொத்து கிடைக்குமா, பூர்வீக சொத்து கிடைக்குமா, அதே மாதிரி நம்மளுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குதா, அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் இருக்கா, என்ன எல்லாமே நம்ம 5ஆம் பாவத்தை வச்சு நாம சொல்லலாம். இப்ப 5ஆம் பாவத்துல ஒவ்வொரு கிரகங்களும் தனிப்பட்ட முறையில இருந்தா ஒரு சில பலன்களை கொடுக்கும். அதுல பார்த்துட்டாக்க சுபகிரகங்கள் இருக்கிறது நல்ல விசேஷம். இப்போ குருவாகட்டும், சுக்கிரனோ, புதனோ, சந்திரனோ, இவர்களை 5ஆம் பாவத்தில் தனிச்சு நின்னா நல்ல சுபபலனையே கொடுப்பாங்க. இதுல சனியோ, ராகுவோ, கேதுவோ இருந்தாக்கா பலன்கள் அப்படியே மாறும். சுப பலன்களை விட கெடு பலன்கள் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லலாம். அதுல பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு உதாரணத்துக்கு 5ஆம் பாவத்துல சனி இருந்துட்டாரு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்துக்கு நாம அவங்க ஜாதகக்காரங்க சின்ன வயசுலயே அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும். சின்ன வயசுலயே அவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா திருமண யோகம் நிறைய வரன்கள் வரும். அதை தட்டி கிழக்கையாக திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. அது தவிர்த்துட்டாங்கனாக்கா அப்புறம் 30 வயசு, 32 வயசு, 35, 37, 40 இந்த மாதிரியான ரொம்ப லேட் மேரேஜ் ஆகிறதெல்லாம் இந்த மாதிரி 5ல சனி இருந்து காலாகாலத்துல, அதாவது சின்ன வயசுல வரக்கூடிய யோகத்தை தட்டி கழிச்சதுனாலதான் அந்த மாதிரி லேட் ஆகிறது. அதனால 5ல சனி இருந்தாலும் நம்ம உடனே அவங்களுக்கு ஜாதகம் சின்ன வயசுல திருமணம் செஞ்சிருக்கணும் உடனே சொல்லிடணும். அந்த மாதிரியான அமைப்புள்ள ஜாதகம் தான் அது. அதே போல 5ல இப்ப ராகு இருந்து வச்சுக்க, ராகு இருக்காரு அப்படின்னாக்கா அவர் பொருள் ரீதியான யோகத்தை நிறைய கொடுப்பார். பொருள் சம்பாதிக்கிறது இது எல்லாம் நிறைய கொடுப்பாரு. கொஞ்சம் பொய் பேசுறது, இந்த மாதிரியான கெட்ட சகவாசங்கள் பண்றது, இது எல்லாமே கொடுப்பாரு. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த மாதிரியான காதலை கொடுப்பாரு. ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை கொடுக்கறது, இது மாதிரியான ஒரு அதிகப்படியான, அதாவது இயற்கைக்கு முரணான செயல்கள்ல ஈடுபட வைப்பாரு. அதே மாதிரி அரசுக்கு விரோதமான செயல்கள் எல்லாம் ஈடுபட வைக்கிறது இந்த 5ல ராகு இருந்தாதான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வைப்பார். ஏன்னா மனசை கெடுத்துருவார். மனசை கெடுத்து இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட வைப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, புத்திர கல்யாணம் ஆச்சு அப்படின்னாக்கா புத்திரத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே லேட்டா கொடுப்பார். லேட்டா கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு அதை கணிக்கவே முடியாது, ரொம்ப லேட்டா கொடுத்துருவாரு. அப்ப லேட்டா கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆண் குழந்தையை கண்டிப்பா கொடுப்பார். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தையே தடுத்துறாரு. அந்த மாதிரியான இதையும் பண்ணிடுறாரு ராகு. அதே மாதிரி கேது பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தை நல்லபடியா கொடுப்பாரு. ஆன்மீகத்தை கொடுக்கறது, கோயில் கட்டுறது, அந்த மாதிரியான இது எல்லாம் கொடுப்பாரு.
அதே மாதிரி திருமணத்துல பாத்தீங்கன்னாக்கா சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு நிறைய தடையா இருக்கிறது, இதெல்லாம் வந்து கேதுனுடைய வேலையா தான் இருக்கும். அதே மாதிரி சட்ட சிக்கல்களை கொடுக்கறது, சங்கடங்கள், பிரச்சனைகள், எதை எடுத்தாலும் தடைகள், தாமதம், இது எல்லாமே கொடுக்கறது வந்து கேது பகவான் தான் கொடுப்பார். இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பார். இப்ப இதுல வந்து 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தாரு அப்படின்னாக்கா நல்ல பலன்கள் சொல்லலாம். சூரியன் இருக்கிறது வந்து நல்ல விசேஷமான பலன்கள் தான். அதை வந்து கண்டிப்பா பூர்வீக சொத்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பா கொடுப்பாரு. அதே சமயத்துல முதல் குழந்தை அபார்சன் ஆகிறது, இந்த மாதிரியான தன்மையை கண்டிப்பா அவர் கொடுத்துருவாரு அந்த சூரியன் இருந்தாக்கா. அதே சமயத்துல அந்த 5ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் இருந்தா விளையாட்டுத் துறையில போலீஸ், காவல், மிலிட்டரி, ராணுவம், இந்த மாதிரியான துறைகளுக்கு உண்டான அடித்தளத்தை அமைச்சு கொடுப்பார். 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அடித்தளத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். அதே சமயத்துல 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருனாக்கா கர்ப்பப்பை பிரச்சனை, அபார்சன் ஆகிறது போன்ற பிரச்சனைகள் அதிகமா கொடுப்பாரு. அதே மாதிரி ரவுடித்தனம் பண்றது, ஒரு ஒரு கூட்டத்துக்கு போனாக்கா வந்து ஒரு அதிகப்படியான ஃபோர்ஸான வார்த்தைகளை பேசி ஒரு பெரிய சண்டை சச்சரவுகளை வரவழைக்கிறது, இது எல்லாம் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வார். இந்த 5ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தாரு அப்படின்னாக்கா நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கிறார். அதே சமயத்துல மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி காதல் வலையில சிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வார். நிம்மதியாற்றுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாரு. 5ஆம் பாவம் கெட்டு போச்சுனாவே வந்து நிம்மதியான தூக்கம் இருக்காது. 5ஆம் பாவம் கெட்டாலே வந்து தூக்கம் அப்படிங்கிறது 12ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் தான் 12ஆம் பாவம். அப்ப வந்து நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது 5ஆம் பாவம் கெட்டு போச்சுனாவே. இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 5ஆம் பாவத்துல சுக்கரன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நல்ல அருமையான பலன்களை கொடுப்பாரு. நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல அருமையான சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி கொடுப்பார். வேணுக்கு அலங்காரப்படுத்திக்கிறது, மற்றவர்களை பார்த்து நம்மளை சந்தோஷப்படணும், நம்மளை பார்த்து ரொம்ப பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இவர்கள் வந்து தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது, மேக்கப் பண்ணிக்கிறது, காலம் கடந்து உதாரணத்துக்கு அந்த வயசான காலத்துல கூட வந்து தான் இளமையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவங்க வந்து மேக்கப் பண்ணிக்குவாங்க. 5ல சுக்கரன் இருக்கிறவங்க அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது இதுலயே பாத்தீங்கன்னா 5ல் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து காதலை தேடி போய் காதலிப்பார். தேடி போய் 5ல சுக்கரன் இருக்கிறவங்க பாருங்க, தேடி போய் காதலிப்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை கொடுப்பார்கள். ஆனா இதே சுக்கரன் பாத்தீங்கன்னாக்கா 9ல யாராவது இருந்ததுனாக்கா அடுத்தவர்கள் வந்து காதலிப்பார்கள். இந்த ஜாதகரை 9ல சுக்கரன் யாருக்கு இருக்குதோ அவர்களை அடுத்தவர்கள் வந்து தேடி வந்து காதலிப்பார்கள். ஆனா இதே 5ல சுக்கரன் இருக்கிறவங்க தேடி போய் காதலிப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்பை வந்து இது கொடுத்துருது. ஒரு ஜாதகத்துல வந்து காதல் பாவம் அப்படின்னாவே வந்து 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் சம்பந்தப்பட்டால பரிவர்த்தனை ஆகிட்டால கண்டிப்பாக அங்க வந்து காதல் கண்டிப்பாக உருவாகியே தீரும். அதுல வந்து அதுவும் இல்லாம சுக்கரன், ராகு இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டா, கேது இவங்கெல்லாம் இருந்துட்டாவே கண்டிப்பாக அங்க இருக்கும். இதுல 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம் இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டுட்டால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக காதல் திருமணத்துக்கான வாழ்க்கை கண்டிப்பா, ஏன்னா 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டாவே பெற்றோர் சம்மதத்தோட அவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதுல 5ஆம் பாவத்தோட 7ஆம் பாவமும் 9ஆம் பாவம் சம்பந்தப்பட்டாலோ கண்டிப்பாக காந்தர்வ மனம் சொல்லுவோம். அந்த மாதிரியான காந்தர்வ மனம் வந்து அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. காந்தர்வ மனம். அதே மாதிரி 5, 7, 9, 11 இது
இந்த பாவங்கள் சேர்ந்துட்டாலே அவங்க வந்து தன்னுடைய எதேச்சியான முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியில போய் திருமணம் செய்யறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க. இதே வந்து 5, 7, 8, 12 சம்பந்தப்பட்டால் காவல் நிலையத்துக்கு போய் திருமணம் செய்யறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பா நடக்கும். இப்போ 5ஆம் பாவம் குழந்தை பாவத்துக்கு 8ஆம் பாவம், 8ஆம் அடுத்த அதிபதியுடைய திசையோ புத்தியோ நடந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசை நடக்கும் போதோ அல்லது புத்தி நடக்கும் போதோ கண்டிப்பாக ஒரு ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக தாராளமா சொல்லலாம். அந்த காலகட்டங்கள்ல 8ஆம் பாவத்தினுடைய அதிபதி திசா புத்தி நடக்கும் போது வண்டி வாகனம் அவங்க வாங்குறது, வீடு கட்டுறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, அதுவும் பெரும்பாலும் வந்து ஆண் குழந்தைக்கான அமைப்பு வந்து அதிகமா கண்டிப்பா உண்டு. அதனால நம்ம 8ஆம் பாவத்தினுடைய திசா புத்தின்னு நினைச்சிட்டு நம்ம தள்ளி போட்டக்கூடாது. கண்டிப்பா அந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு செயல் நம்மளுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னாக்கா எந்த பாவத்தினுடைய திசாபுத்தி எந்த பாவத்திற்கு 10ஆம் இடத்து 10ஆம் இடத்த தொழில் பாவங்கிறது 10ஆம் பாவம். இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானம். இப்ப மறைவாக்குடி செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னாக்கா வந்து நிறைய இருக்குது, ரகசிய தொழில்கள். அதே சமயத்துல நம்மளுக்கு 5ஆம் பாவம் கிடைக்கணும், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா 8ஆம் பாவத்தை இயக்கினாலே போதும். 8ஆம் பாவங்கிறது தாம்பத்தியம், ரகசிய உறவு. அதை வந்து சரியாக அவங்க கணவன் மனைவி இயக்கினாங்கனாவே வந்து 8ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவம், அது தொழில் பாவமும் எடுத்துக்கிறது. 8ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவமான 5ஆம் பாவமான குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால வந்து 8ஆம் பாவமும் திசாபுத்திகள் நடக்கும் போதே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதை நம்ம தாராளமாக நம்ம சொல்லலாம். மற்றபடிக்கு வந்து நம்மளுக்கு 5ஆம் வீட்டு அதிபதிகள் வந்து ஒருவருக்கு ஒருவர் 1, 5, 9 திரிகோணத்தில் இருந்தாலோ அல்லது அவர்கள் லக்ன கேந்திரத்தில் இருந்தாலோ அல்லது திரிகோண அதிபதிகள் 1, 5, 9 அதிபதிகள் 2 பேரோ அல்லது 3 பேரோ ஒன்றாக இருந்தாலோ அல்லது பார்த்து கொண்டாலோ அல்லது ஒருவருக்கொருவர் இணைந்து குரு பார்வை இருந்தாலோ அந்த ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நல்ல நீடுகளையும் கண்டிப்பாக வாழ்வார்கள். பல வகையான செல்வங்களும் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை கூறி என்னுடைய உரையை தொடர்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து சார் கொடுத்தாருங்க. அதாவது ரொம்ப 5ஆம் பாவம் வந்து எப்படி இருக்கணும், குழந்தை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், இதெல்லாம் கெடாம இருக்கணும், என்ன நிலைமையில வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஈரோட்டை சேர்ந்த திரு நாகராஜன் ஐயா வந்து தெளிவா வந்து விளக்கம் கொடுத்தாருங்க. அவருக்கு வந்து நம்ம பிரபல்ய அஸ்ட்ரோ சார்பா ரொம்ப நன்றிங்க. ஸோ அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு வந்து திரு கோவை சேர்ந்து திரு சிவசங்கர் அவர்களை அழைக்கிறோம். சதீஷ், மாலை வணக்கம். மாலை வணக்கம். ஜோதிட நண்பர்களுக்கும் ஆர்வலருக்கும் வணக்கம். இது ஆல்ரெடி பேசுற தலைப்பு மாதிரி தான், பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். புத்திரஸ்தான அதிபதி 5ஆம் அதிபதி திதி சூனியத்துல இருக்கக்கூடாது. நான் இதை ஆல்ரெடி பேசியிருக்கேன். இன்னைக்கு வந்து IVF சென்டர் அதிகமா வந்துட்டு இருக்கு, ஃபெர்டிலைசேஷன் சென்டர், செயற்கை முறை கருத்தரிப்பு மையம். இது வந்து குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மையம் தான், நான் மறுக்கல. ஒரு இரு ஜாதக கூட்டு விளைவுல 2 ஜாதகருக்கும் சேர்ந்ததுதான் புத்திர பாக்கியங்கிறது வருது. இந்த 2 ஜாதகரோட 5ஆம் பாவம் திதி சூனியமாகி 5ஆம் அதிபதி அங்கே இருந்தா குழந்தை பேரு தாமதம் ஏற்படும். அந்த தசாபுத்திகளை பார்க்கணும். அடுத்தது இவரோட குரு சம்பந்தப்பட்டு ராகு கேது அங்க இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உறுதியேற்று 10 வருஷத்துக்கு கிடையவே கிடையாது.
அவங்க சர்ஜரி டெஸ்ட் டியூப் பேபிக்கே ட்ரை பண்ணாலும் தங்காது. அதுக்கு சில பரிகாரங்கள், வழிபாடுகள், முறைகள் இருக்கு. அது எளிய பரிகார முறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணலாம். அது மாதிரி பண்ணா ரெடி ஆகும். இதுக்கு வந்து திருக்கருவாரூர் இஸ் த பெஸ்ட் ரெமெடி. கற்ப ரட்சாக அம்பிகைன்னு சொல்லக்கூடிய திருக்கருவாரூர்ல இருக்கக்கூடிய அம்பிகை முல்லைவனநாதர், அங்க வந்து அந்த புட்டு மண்ணும் வெண்ணையும் கொடுப்பாங்க. அங்க வந்து மடிப்பிச்சை ஏந்தி தொட்டில போடணும்னு வேண்டிட்டு வந்தாவே ஒவ்வொரு பௌர்ணமி 5 பௌர்ணமி போனா போதும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு கிடைச்சிடும். இந்த புத்திரஸ்தான அதிபதி வந்து ராகு கேதுகளோட பிடியில இருந்து குருவும் அங்கேயே மாட்டிக்கிட்டா, திதி சூனியம் ஆகலினா இவங்க வந்து IVF முறையை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ கோச்சாரத்துல ராகுவும் 5ஆம் அதிபதியும் வரக்கூடாது. வராத நேரத்துல போகணும். அப்ப சுக்கிரனும் குருவும் 5ஆம் அதிபதியோட இணைஞ்சு இருக்கும் போதோ பார்வையில் இருக்கும் போதோ கோச்சாரத்துல IVF ட்ரை பண்ணாங்கன்னா 100% சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு அமைப்பு. இந்த ஸ்தான அதிபதி எங்க இருக்கக்கூடாதுன்னா, முதல்ல திதி சூனியத்துல இருக்கக்கூடாது. திதி சூனியத்துல இருந்தாலும் குரு அதே திதி சூனியத்துல 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடாது. ராகு கேதுகள் பிடியில் இருக்கக்கூடாது. பாக்கி சனி, சூரியன், செவ்வாய் பிரச்சனை இல்லை. இந்த குழந்தை பேருக்கு திதி சூனியத்தை நம்ம ஜாதகத்துல எதுக்கு எடுத்துக்கிறோம்? நட்சத்திரம், கிழமை, திதி, கர்ணம், யோகத்துல இந்த திதியை வந்து குழந்தை பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அப்போ ஒருத்தர் சஷ்டி விரதம் இருந்து சஷ்டியை திதியை கடைபிடித்தார்கள் என்றால் குழந்தை பேரு நிச்சயம் உண்டாகும். அப்ப திதிதான் குழந்தை பேருக்கு முக்கியத்துவம் வதிக்கிறது. அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் திதியை முக்கியத்துவம் வச்சுக்கலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜென்ம நட்சத்திரத்தையும் லக்கணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். குழந்தை பேரு இரு ஜாதக கூட்டு விளைவுல இந்த திதிங்கிற அதாவது ஒரு திதிக்கும் 2 அல்லது 4 ராசி மண்டலங்கள் திதி சூனியம் அடைகிறது. அந்த திதி சூனியாதிபதியோட 5ஆம் அதிபதியோ புத்திராதிபதியோ குருவோ சேரக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை விதி. இந்த ஒரு விதியை மட்டும் இல்லாம பாக்கி இந்த 5ஆம் அதிபதி அல்ல புத்திராதிபதி எங்க யாரோட இருந்தாலும் 100% வரும். இவரே சுபகத்திரி யோகம்னு சொல்லி குருவும் சுக்கிரனுக்கும் இடையில இருந்து ஒரே ராசி மண்டலத்துக்குள்ள இருந்து ஒரு பாகை விட்டு அடுத்த பாகையில இருந்தா இரட்டை குழந்தை, ஆண் பெண் சொல்லக்கூடிய இரட்டை குழந்தைகளுக்கான அமைப்பு. இதை வந்து நம்ம ஒரு வாய்ப்பா சொல்லலாம். இரு ஜாதக கூட்டு விளைப்புன்னு நான் சொல்லிட்டேன். 2 ஜாதகத்துக்கும் இடையில, அதாவது ஒரு ஆணுக்கு குரு வந்து சிம்மத்துல இருக்காரு, பெண்ணுக்கு வந்து 5ஆம் அதிபதி சுக்கரனோட 2ஆம் பாதத்துல இருக்கார். 1ஆம் பாதத்துல ஆணோட குரு சிம்மத்துல இருக்கார். 2ஆம் பாதத்துல பெண்ணோட 5ஆம் அதிபதி போற 2ஆம் பாதத்துல இருக்கார். பக்கத்திலேயே குருவோ சுக்கரனோ ஆணோட ஜாதகத்துல இருந்துட்டா இதுவும் அந்த இணைவு தான். இந்த இரு ஜாதக கூட்டு இணைவை ரிஃப்ளெக்டிங் ஜெராக்ஸ் பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா தெரியும். இதுதான் ஒரே கருவுல ஒரு ஆண் ஒரு பெண் உருவாகி இரட்டை குழந்தைங்கள்ல ஒரு ஆண் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதுல 2 ஆண் கிரகங்கள் ஆண் வீடாகி தொடர்பு கொள்ளும்போது இரட்டை குழந்தைகள் ஆண் குழந்தையாகவும், பெண் வீட்டுல ஆண் கிரகம் பார்வையில் இருக்கும் போது ஆண் இரட்டை குழந்தைகளுக்கும் ஷார்ட்கட் மெத்தட். இது ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த இரட்டைப்படை ராசிகள்ல இருக்கும்போது 5ஆம் அதிபதியோட தசா புத்திகள் நடப்புல இருந்தா இதுக்கு எளிமையான முறையில அவங்களுக்கு ரெமெடி கிடைச்சிடும். 5ஆம் அதிபதி யோகாதிபதி பாவாதிபதி எதுவா இருந்தாலும், முடக்கு ராசியில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 5ஆம் அதிபதி தனியா திதி சூனியத்துல மாட்டிக்கிட்டாரு. அதுவே முடக்கு ராசியாகி முடக்கு நட்சத்திரத்திலே நின்ட்டாருன்னா 2, 3 அதிகபட்சம் 5 முறை தங்கு தீட்டாகும். அதாவது குழந்தை உருவாகும், 30 நாள் 45 நாள்ல கலையும். அந்த மாதிரி 5 முறை தள்ளி போகும். இவங்க சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளும் போது அந்த கரு நின்றோம். அந்த போலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவை தங்க வைக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை ஆற்றல் பெண்ணுக்கு அதிகமா நின்றோம். அதனாலதான் பெண்களை சஷ்டி விரதம் இருக்க சொல்றாங்க, பெண்களோட கர்ப்பப்பைய வலுப்படுத்துறதுக்கு. அண்ட் தென் ஆண்களுக்கு வந்து மொச்சை பயிறு வந்து மிகப்பெரிய ஒரு டெஸ்டிங் டூல். இப்போ ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு முன்னாடியே தன்னோட தனக்கு கூச்ச சுபாவம் லேப்ல கொண்டு போய் ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க அவரோட ஒரு மண் பானையில 1/4 லிட்டர் அளவுக்கு சிறுநீர்ல மொச்சைய நனைச்சு ஈரத்துணியில போட்டு அது அடுத்த நாள் அந்த மொச்சை முளை வந்துருச்சுன்னா அவருக்கு முழுமையான
அணு இருக்குது, அவர் தைரியமாக திருமணத்துக்கு தயாராகலாம். இது வந்து எளிய முறையில நம்மள செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் செய்து பார்க்கலாம். கருமுட்டையினோட வலு என்னங்கிறது இது மூலியமா நமக்கு தெரிஞ்சிடும். வேற ஏதாவது மேற்படி டவுட் இருந்தா கேட்கலாம். ஓவர் டு யூ சதீஷ். ஓகே சார். சார் இது சரிங்கண்ணா. சொல்லிருங்க. இந்த பாயிண்ட் மறுபடியும் சொல்றதுங்களாமா சொல்லிருங்க. எதுக்கு நான் மொச்சப்பயிர் டெஸ்டா? ஆமா ஆமா. அதையும் சொல்லுங்க. அதே மாதிரி ரெட்டை குழந்தை சொன்னீங்களா, அதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. இரட்டை குழந்தைக்கு வந்துங்கன்னா ஆண் வீட்டுல இருக்க, அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் ஒரே கருவுல உதயமாகிறது வந்து இரு ஜாதக கூட்டு விளைவுல குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில 5ஆம் அதிபதி, ஆணோட அதிபதியோ பெண்ணோட அதிபதியோ ஒரே ராசி கட்டளத்துக்குள்ள இருக்கும்போது இது ஒரு அமைப்பு. ஷார்ட்கட் மெத்தட், ஈஸியா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாங்க. ரெட்டை குழந்தையில ஒரு ஆண் ஒரு பெண் இருக்குதான்னு. இந்த வெத்தலை போட்டு பார்ப்பாங்கல்லண்ணா, பானை தண்ணியில வெங்கல கிண்ணத்துல வச்சு வெத்தலை போட்டு பார்ப்பாங்க. ஆண் வெத்தலை குப்புற விழுந்தாவோ பெண் வெத்தலை அந்த மாதிரி சொல்ற மாதிரி இது இரு ஜாதக விளைவுல ஒரே ராசி கட்டளத்துக்குள்ள குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில 5ஆம் அதிபதி இருந்தா ரெண்டு குழந்தை, ஒன்னு ஆண் ஒன்னு பெண். ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல இருந்தாலும் ஓகே தான். அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பை அவங்களுக்கு அமைக்கும் போது இவங்களுக்கு எந்த ராசி மண்டலத்துல இருக்குதோ அந்த ராசி இவங்களுக்கு 6 8 மறைஞ்சிடக்கூடாது, அவ்வளவுதான். சரி. அதே மாதிரி டிகிரி வித்தியாசங்க க்ளோஸ் டிகிரி 3 டிகிரிக்குள்ளீங்கண்ணா. அதுக்குள்ள இருக்கணும். ஆமா, அதனாலதான் நான் பூரம் 1ல இருந்து 3ஆம் பாவத்துக்குள்ளேயே சொன்னேன். சரிங்க. ஓகே. அதே மாதிரி செல்ஃப் டெஸ்ட் கூச்சமா இருக்கும். அவரோட ஸ்பேம் கவுண்ட் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, உயிரணு உயிரோடு இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, சின்னதா இருக்கும்லங்க செப்பு பானை, மண்பானை, சின்ன சைஸ், அந்த அளவுக்கு எடுத்து அந்த அளவுக்கு அதை நம்புற அளவுக்கு, அதை ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கும், ஒரு 200 ml யூரின் நைட்ல பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி யூரின் அதுல பாஸ் பண்ணி அதுல மொச்சைய நனைச்சு வெறும் துணியில யூரின்ல நனைச்சு கட்டி வச்சிடணும். காலையில அந்த மொச்சை முளைப்பு வந்துருச்சுன்னா இவருக்கு உயிரானு உயிரோட இருக்குதுன்னு அர்த்தம். ஈஸியான மெத்தடு. பெண்களுக்கும் இதே மெத்தடு தான். 2 பேருக்கு இதை வச்சா முடிவு பண்ணிக்கலாம். மொச்சை முளை வரணும், யூரின்ல நனைச்சு முடிகட்டின மொச்சை முளைப்பு வந்துருச்சுன்னா உயிரணு உயிரோட இருக்குது, கர்ப்பப்பையிலையோ ஆண் விந்துலையோ குறைபாடு இல்லைங்கிறத நம்ம இதுல இருந்து நம்ம ஷார்ட்கட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். கவுண்ட் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜிங்க் வந்து செவ்வாய் வந்து மறைஞ்சிட்டாரு லக்கண பாவத்துக்கு, ஆணோட லக்கண பாவத்துக்கோ பெண்ணோட லக்கண பாவத்துக்கோ மறைஞ்சிட்டார். அப்படிங்கும்போது அவங்க உணவுல ஜிங்க் அதிகமா சேர்த்திக்கும் போது, துத்தநாகம் அது அதிகமா சேர்த்திக்கும் போது இவங்களோட டார்கெட் ஸ்பீட் அதிகமா இருக்கும். சரிங்க. ஓகே. அதாவது அந்த உயிரணு போய் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற அந்த கரு முட்டையை தொலைச்சிட்டு உள்ள போகக்கூடிய அந்த பவர் ஃபோர்ஸ் அது வந்து ஜாஸ்தி ஆகும். ஜிங்க் அது ரொம்ப முக்கிய காரணம் இருக்கணும். ஜிங்க் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 22 இருந்து 30 வயசுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கையில வந்து பின்பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த விரலுக்கு பின்பகுதியில் இருக்கிற தோல் சுருக்கம் வரும். காலில் வந்து மேல் பகுதியில, பாதத்துக்கு மேல் பகுதியில தோல் சுருக்கம் வந்ததுன்னா ஜிங்க் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். வயசானவங்களுக்கு காட்டா. ஆனா இந்த பகுதியில மட்டும்தான் வரும், முகத்துல வராது சுருக்கம். கையில ஆரம்பிக்கும், கையினோட பின்பகுதி, அதாவது உள்ளங்கைக்கு நேர் பேக் சைடு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மெத்தடுங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து சூரியன் சுக்கிரனோட இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்லத்தை, பெண்ணோட சுக்லம் ஆணோட சுக்லத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரனோட சூரியன் ரொம்ப க்ளோஸ் டிகிரியில சூரியனோட சுக்கிரன் இணைந்தாலோ இல்ல சுக்கிரனோட சூரியன் இணைந்தாலோ அங்க நீத்து போயிடும், சுக்லம் நீத்துரும். இந்த நீத்த சுக்லம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த உள்ளங்கை வேத்துக்கிட்டே இருக்கிறது, நுனிமூக்கு வேத்துக்கிட்டே இருக்கிறது, உள்ளங்கால் வேத்துக்கிட்டே இருக்கிறது, இவங்க எல்லாம் சுக்லம் நீச்சம் ஆயிடுச்சுங்கிறது அது குழந்தையில இருந்தே அது இருக்கும். பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க. சூரியன் சுக்கிரனோட கன்ஜெக்டர் அப்படி அஸ்தங்கம் ரொம்ப க்ளோசஸ்ட் டிகிரி, லெஸ் தென் 3 டிகிரிக்குள்ளேயே, 3 டிகிரிக்குள்ள. ஆமா, இவங்களுக்கு வேர்வை கைகால இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து உறுப்பு சிறுத்துரும். கண்டிப்பா.
இது ஆமா. 8ஆம் பாவத்துல நினைவு இருந்ததுன்னா சுத்தமா இருக்காது. நியூட்ரல் ஜென்ரலுக்கு வந்து இதெல்லாம் ஒரு உதாரணம். 8ஆம் பாவம் திதிசூனியமாயி அதுலயே சூரியன் சுக்கிரன் ஆண் உறுப்பை குறிக்கக்கூடிய 8ஆம் அதிபதி அங்கேயே இருந்துட்டாரு, இல்ல உறுப்பை குறிக்கக்கூடிய கர்ப்பப்பை குறிக்கக்கூடிய இது அங்க இருந்துட்டாங்கன்னா அந்த உறுப்பை நீத்து போய் தான் இங்க நியூட்ரல் ஜென்ரல் ஆறுது. இதுல ராகு கேதுவோட சனிக்கு முக்கியத்துவம் வந்துடும். சனியும் புதனும் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த 8ஆம் ஆமா. இடத்துல சனி புதன் இணைந்து 8ஆம் அதிபதி அங்கேயே இருந்து ராகுக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்த இடம் திதி சூனியமாவோ முடக்கு ராசியாவோ இருந்துட்டா, முடக்கு ராசியா இருந்தா ஓரின சேர்க்கையாளர், திதி சூனியமா இருந்தா நியூட்ரல் ஜென்ரல். சரி சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல அருமையான தகவல். நன்றிங்க. நன்றிங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா திதிசூனியம் வந்து எதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா குழந்தைக்கு தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சார் வந்து சொல்றாருங்க. ஸோ மெயினா குழந்தை பாகத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அது மாதிரி இரட்டை குழந்தைகள் வந்து எப்படி பிறக்குது, அப்புறம் வந்து ஆணோட பெண்ணோட வீரியம் இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு வந்து தெளிவா வந்து விளக்கம் சொன்னாருங்க. கோவையை சேர்ந்த சிவசங்கர் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. ஸோ அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு வந்து பர்வதம் மேடம் அவங்கள வந்து அன்புடன் அழைக்கிறோம். சார் அவங்க பேசுவாங்களா? நாகராஜன் சார். சார் நாகராஜன் சார். சார் சொல்லுங்க. அவங்க பேசுவாங்களா சார்? பர்வதம் பேச சொல்லுங்க. அவங்க வரல, போன வாரம் வந்து அவங்க கண்ட இன்னும் வரல. இல்ல இன்னும் வரலைங்களா? அவங்க வரல. இவங்க பேசுவாங்க, பர்வதம் அந்த மேடம் பேசுவாங்க. சரிங்க சார் சரிங்க மேடம். பேசணும்னா பேசலாங்க. பர்வதம் சார். அபிநலகுமார் அவர் பேசுவாருங்களா? அவங்க பேசுவாரு. புவனேஸ்வரி மேடம் அவங்க பேசுவாங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார் வணக்கம் சார். ஓகே சார், நீங்க பேசுங்க சார். இதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பாயிண்ட் சொல்லலாமா? ஓகே ஓகே சொல்லுங்க சார். இப்ப 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானம் சார். 5ஆம் அதிபதி வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றா சிறப்பா இருக்கும். 5ஆம் அதிபதி வந்து நீசமோ 5ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்திலேயோ லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தா குழந்தை தாமதமாகும். அது இல்லாம 5ஆம் அதிபதி புத்திர காரகனாகிய குருவுக்கு 6, 8 இருந்தாலும் புத்திர தாமதம், புத்திரம் கிடைப்பதில் சிரமமாகும் என்று நான் படித்திருக்கிறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திர காரகனாகிய குருவுக்கு 5ஆம் அதிபதி 6, 8 இருந்தாலும் இந்த புத்திரம் கிடைப்பதில் ரொம்ப சிரமம் ஏற்படுகிறது என்று இருக்கிறது. அதே மாதிரி 5ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இந்த மாதிரி இருந்த ராகு கேதுகளோடு தொடர்பு இருந்தாலும் 5ஆம் இடம் வந்து பாதிக்கப்பட்டு புத்திரத்துக்கு ஸ்தாபனம் ஏற்படுகிறது. மேலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியாகிய சூரியன் அவர் வீட்டுக்கு 9ஆம் இடத்தில் தான் நிச்சயமாகிறார், பாக்கியஸ்தானத்தில். அதே மாதிரி புத்திரகாரகன் குரு அவர் வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அந்த வீட்டுக்கு 9ஆம் இடத்தில் புத்திரஸ்தானம் அவருடைய பார்வையும் பெறுகிறது. அதனால் அந்த மாதிரி இருந்தா எல்லாருக்கும் ஈஸியா புத்திரம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அப்படி இல்லாமல் அவர்கள் வந்து மறைவிடங்களிலோ பாவ கிரகங்களோட சனி அதிகமா, சனி ராகு கேதுகள் அவர்களோட தொடர்பு இருந்தால் அதிக புத்திர தாமதம் கிடைக்கும். மேலும் இப்பொழுது 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் சிலருக்கு குழந்தைகள் இருக்க இளமையிலேயே கூட புத்திரங்கள் கிடைக்கிறது. அந்த 5ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் போதும். 5ஆம் அதிபதி வந்து அந்த 5ஆம் இடத்தையே பார்வையிடுறது, அல்லது 5ஆம் இடத்துக்கு சுப கிரகங்களுடைய அந்த லக்னத்துக்கு பாக்கிய அதிபதி அவரோட பார்வைகள் கிடைக்கும் பொழுது ராகு கேதுகள் இருந்தாலும் புத்திரங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கிறது. அது தாமதம் ஆகவில்லை. 5ஆம் அதிபதி நீசம் பெற்று அந்த 5ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் வலுவிழந்தால்தான் புத்திர தாமதங்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பில்லாமல் போகிறது. இதுதாங்க என்னுடைய தெரிவிக்க தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டு. நன்றிங்க சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தீங்க. அதாவது புத்திரஸ்தானத்துல வந்து எப்படி இருந்தா வந்து குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றிங்க சார்.
ஸோ அடுத்ததா வந்து அவங்க பேசுவாங்களாங்க சார், புவனேஸ்வரி மேடம்? கேளுங்க, பேசுங்க. ஓகே சார். அடுத்ததா பேச புவனேஸ்வரி மேடம் அவர்களை அழைக்கிறோம். சார் நான் புவனேஸ்வரிங்க சார். நாகராஜ் சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ பேசுங்க, சப்ஜெக்ட் பேசுங்க. சார் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் பேசுறேன் சார். நான் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. எதுவும் எனக்கு உங்களுக்குலாம் தெரியாது. நீங்களே எல்லாமே சொல்லிட்டீங்க. நான் சரி. பிளாங்கா வந்து கிளாஸ்ல நீங்க நெறைய டிப்ஸ் குடுப்பீங்கன்னு பேனா நோட்டோட உட்காந்து டிப்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார். நெக்ஸ்ட் கிளாஸ் பண்றேன் சார். அப்படிங்களா? சரி சரி, வியாழக்கிழமை நடக்க வாங்க, அவசியம் வந்து கலந்துருக்கேன். கண்டிப்பாங்க சார், சரி. கண்டிப்பா. ம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தா பேசலாங்க மேடம். 5ஆம் இடத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து இருந்தா தெரிவிக்கலாங்க. சார் இத்தனை நேரம் நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு நான் படிச்சதுதான். திருப்பி ஓகே. சொல்லியிருக்கீங்க. எனக்கு புதுசா எதுவும் தெரியல சார். இதுக்கு மேல எனக்கு தெரியல. நான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல. நெக்ஸ்ட் நீங்க இப்போ போற ஹெட்டிங்க்கு நான் ப்ரிப்பேர்டோட வந்து பேசுறேன் சார். ஓகே ஓகே மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம் கேளுங்க மேடம், ஒன்றும் தப்பு இல்லை. கேள்வி அப்புறம் கேட்டுக்கலாம் சார். சரி, ஓகே. அடுத்து கேள்வி அப்புறம் அடுத்து பேசிட்டு கேட்டுக்கலாம். இன்னொரு பாயிண்ட் சொல்லங்களா? சொல்லுங்க சார். அதாவது 5ஆம் அதிபதி திசை நீ வந்து மறைவிடத்திலேயோ நீசம் பெற்றோ நடக்கும் பொழுது தொழில் வந்து பாதிக்கப்படும். ஏனென்றால் 10ஆம் இடமாக தொழில் ஸ்தானத்துக்கு 5ஆம் இடம் 8ஆம் இடமாக வருகிறது. அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியோட திசை வடுக்குன்றி நீசம் பெற்றோ மறைவோ பெற்று நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தொழில் பாதிக்கும். அதனால் தொழில நஷ்டங்கள், ரொம்ப இழப்புகள் ஏற்படும். அந்த காலகட்டங்களே அவர்கள் 5ஆம் அதிபதியோட திசைக்குரிய பரிகாரங்களை செய்து வரும் பொழுது அவர்கள் தொழிலில் பாதிப்படையாமல் காப்பாற்றலாம் என்று சொல்ல வருகிறது. நன்றி. ஓகே, நன்றி சார், நன்றி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த வாரம் வந்து நம்ம பார்க்குறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதிங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் வயிற்றினை நந்தி மகந்தனை நாணக்குழந்தனை குந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே. தங்கமான் மழுவோடிந்தி தன்மதிர் தலையர் கொண்டேன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு நாம் முறைப்பதற்கோர் இமையனும் பிழை வராமல் செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதங்காப்பதமே. சுபமஸ்து. ஸோ 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தாலே ஸோ புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இது எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஸோ அடுத்துதான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் அப்படின்னா போன ஜென்மத்துல வந்து ஒருத்தர் நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா அப்படின்னு சொல்லி இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு வந்து சொல்லலாங்க. சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு நல்லது செஞ்சுட்டு வந்துக்கிறாங்க அர்த்தங்க. பாவ கிரகங்கள் இருந்தா போன ஜென்மத்துல வந்து அந்த காரத்துவ உறவுல வந்து அவங்க வந்து ஒரு பிரச்சனையை ஒரு ப்ராப்ளத்தை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ பாவ கிரகங்கள் இருந்தா வந்து போன ஜென்மத்துல அந்த கர்மா வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. போன ஜென்மத்துல வந்து நல்லது செஞ்சாங்களா இல்ல கெட்டது செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி இந்த 5ஆம் வீட்டுல வந்து சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடங்கிறது மனம், காதல் இதெல்லாமே வந்து சொல்லலாம். கலைத்துறை, சினிமாவும் வந்து சொல்லலாங்க. இந்த 5ஆம் இடம் இருந்தா தான் வந்து சினிமா சம்பந்தப்பட்டது, லாட்ரியில வந்து பிரைஸ் அடிக்கிறது இதெல்லாமே இந்த 5ஆம் இடம் வந்து சம்பந்தம் வந்து மெயினா வந்து படணுங்க. காதல் சம்பந்தப்பட்டது, குதிரை ரேஸ்க்கெல்லாம் போனாங்கன்னா இந்த 5ஆம் இடம் தொடர்பு இல்லாம வந்து போகக்கூடாதுங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு இதுதான். மந்திரங்கள் எல்லாம் ஒருத்தர் தாயத்து கட்டுவாங்க, அதுக்கும் வந்து இந்த 5ஆம் இடம் பலமா இருந்தா தான் வந்து பழிக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசுனீங்க எல்லாருமே 2 ஜாம்பவான்கள் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. மெயினா அடுத்தது பாத்தீங்கன்னா அரசாங்கம் அப்படின்னா இந்த 5ஆம் பாவகம் லக்னம் 9ஆம் இடம், அதாவது 1, 5, 9 வந்து தொடர்பு வந்து பெறணும். இந்த 5ஆம் இடம் லக்னம் 9 வந்து தொடர்பு பெறணும். 1, 5, 10 தொடர்பு, இந்த 2 தொடர்புகள் இருந்தா வந்து அவங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து அரசாங்க வேலைக்கு வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த தொடர்புகள் வந்து மெயினா இருந்தா வந்து நீங்க படிங்க, கண்டிப்பா வந்து நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா சூரியன் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியன். சூரியனுங்கிறது ஒளி கிரகம், சூரியனுங்கிறது அரசாங்கம். ஸோ அப்போ வந்து இந்த 1, 5, 9 தொடர்பு, அதாவது திரிகோண தொடர்புகள் வந்து வர்றதுனால வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒளி கிரகங்களான சூரியன் வந்து
மறையாம வந்து மெயினா வந்து இருக்க வேணும். அதாவது 5ஆம் அதிபதி 6, 8, 12ல வந்து மெயினா வந்து போகக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. அரசாங்க தொடர்புக்கு வந்து இந்த 1, 5, 9, 1, 5, 10 தொடர்பு இருக்குதான்னு மட்டும் மெயினா பார்த்துட்டோம்னாலே வந்து போதுங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து சார் எல்லாம் சொல்லிட்டாங்க. வேற எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த 5ஆம் இடம் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12ல மட்டும் மறையாம இருந்துட்டாலே வந்து போதுங்க. ஸோ 6, 8, 12ல இருந்தா வந்து அவங்க உள்ளூர்ல வந்து இல்லாம வெளியூர்ல வந்து பிரகாசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2, 5, 8, 11ங்கிறது பணபரஸ்தானம். ஸோ இந்த பணபரஸ்தானம் வந்து உள்ளூர்ல வந்து அவங்க ஜொலிக்க முடியாதுங்க. ஸோ 6, 8, 12ல போய் அது உட்காந்துட்டாலே அவங்க வெளியூர் போனாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து சக்சஸ் நல்ல நிலைமைக்கு வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5ல வந்து ஒரு மாந்தி இருந்துட்டா வந்து அது ஒரு பிரேத சாபத்தை வந்து பிரிக்கும். அப்போ வந்து அந்த குழந்தை பேரு இதெல்லாமே வந்து தடைகள் ஏற்படும். ஆண் குழந்தை இல்லாம பெண் குழந்தைக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்குங்க. ஸோ அதே மாதிரி திதிசூனியம் வந்து 5ஆம் அதிபதி மாட்டிடுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பேர் வந்து தடைகள் எல்லாம் வந்து ஏற்படும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து மெயினா பார்க்கறது வந்து இதை மட்டும் பார்த்துட்டோம்னா போதும். 1, 5, 9, 1, 5, 10 தொடர்பு இருக்கான்னு மட்டும் பாருங்க. ரொம்ப நன்றிங்க. ஸோ அடுத்த வந்து கொஸ்டின் யாராவது கேட்கறதா இருந்தா கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். சார், இந்த புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கிறது சில காரணம். புத்திர குழந்தைகள் பிறந்தும் புத்திர தோஷம், புத்திர சோகத்தை கொடுக்கறதுக்கு அதுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள்? புத்திர ஸ்தானாதிபதியோ அட்டமாதிபதியோ இல்ல சனியோ இவர்களோட தொடர்பில் இருந்தா இந்த மாதிரி புத்திர சோகங்கள் வர வாய்ப்பு இருக்கு. புத்திர காரகனையும் புத்திர ஸ்தானாதிபதியும் ஜாதகத்துல அட்டமாதிபதி தொடர்பு ஏற்படும் பொழுது புத்திரம் கொடுத்து இளவு வயதிலேயே இறந்துடுறாங்களா குழந்தைகள், அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு ஏதாவது விளக்கங்கள் கொடுத்தா வந்து. கண்டிப்பா சொல்லுங்க. 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலே அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கு. இப்ப 8ஆம் வீட்டு அதிபதி வந்து 5ஆம் வீட்டுல இருக்கிறது. 8ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 8க்கு போய் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த புலிப்பாணி பாட்டுல கூட ஒரு இது இருக்குங்க. அதாவது சிரமமற்ற நேசன் 5ல் மேவ செப்புமுந்த வீட்டினும் 8லே சிறைபட குருவின் சிறந்த கேந்திரமேற கொல்லி வைக்க மைந்தனில்லை கூறலாம் கிடப்பில்லைன்னு ஒரு பாட்டு அது. அதான் 8ஆம் வீட்டு அதிபதி 5க்கு போய் 5ஆம் வீட்டு அதிபதி அதாவது பாவகரங்களுடைய தொடர்புல மாட்டிடுச்சு அப்படின்னாக்கா குரு போய் பிரச்சனை 6, 8, 12ல மறைஞ்சிட்டாக்கா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு நிறைய சொல்லலாம். இப்ப சனி 5ஆம் பாவத்துல சனி இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா 25% குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சனி புதன் சேர்க்கை பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அந்த உங்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மைய குறைச்சிடும். அதனால வந்து அதையும் வச்சு நம்ம சொல்லலாம். அது 7ஆம் பாவத்துல சனி புதன் சேர்க்கை இருந்தாலும் அந்த பிரச்சனையை கொடுக்குது. பெரும்பாலும் சனி சாரத்துல புதன் சாரத்துல சனி இருந்தாலும் அந்த அந்த தன்மையை வந்து குறைச்சிருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சுக்கரன் பாத்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு 42 டிகிரிக்கு மேல போயிட்டாலும் அந்த அந்த தன்மையை இழந்துருது. இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி சூரியனுக்கு பக்கத்துல ஒரு 3 டிகிரிக்குள்ள சுக்கரன் இருந்தாலும் அப்படிதான். 42 டிகிரிக்கு மேல போனாலும் சுக்கரன் போயிட்டாலும் அது குழந்தை பாய்க்கு ரொம்ப ரொம்ப சிரமம், கஷ்டம்னே சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் பாவாதிபதி வந்து இப்ப 8ஆம் வீடு 12ஆம் வீட்டுல போய் மறையிறது, இந்த மாதிரியான பிரச்சனை கொடுத்தாலும் அப்படித்தான். 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரியான பிரச்சனையை கொடுத்துரு. கேது இருந்தாலும் தடை பண்ணும். ஏன்னா ராகு கேது இருந்தா ரொம்ப தடை பண்ணி டிலே பண்ணும். ஆனா நிறைய பேர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருது. அதனால இந்த மாதிரியான காரணங்கள் நிறைய சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பாதபுரங்களுக்கு பதில அந்த 5ஆம் அதிபதியை மாற்றிக்கிறது,
இந்த மாதிரியான இதுலயும் வந்து பிரச்சனைகள் உண்டான குழந்தை பாக்கியமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லலாம். சொல்லுங்க சார், வேற ஏதாவது? நன்றிங்க சார். அதே இப்போ ஒரு உதாரணமா என்னுடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடம் சுக்கிரனோட துலாம் வீடு. சுக்கிரன் வந்து கேதுவின் சாரம், மூல நட்சத்திரம். அது வந்து 5ஆம் அதிபதி மூல நட்சத்திர சாரம் வாங்கிட்டாரு. அதுக்குடைய புத்திர காரகனாகிய குரு வந்து 10ல வந்து சனி சாரம். அட்டமாதிபதி சனி வந்து 3ஆம் பார்வையா புத்திர காரகனையும் பாக்குறாரு, புத்திர ஸ்தானத்தை 10ஆம் பார்வையா பாக்குறாரு. சனி புதன் வந்து உங்களுக்கு அழிக்கிறகம் மண்ணல, அதே மாதிரி பேரு வந்து தடை பண்ணக்கூடியவரு. புத்திரத்தை குடிச்சு அந்த புத்திரனுடைய இளமையிலேயே அந்த புத்திர தவறதுக்கான அந்த சோகத்துக்காக அதுக்கு சொல்றேன். அது ஒண்ணுங்க. ரெண்டாவது அட்டமாதிபதி சனி மகரத்துல இருந்து சுக்கிரனோட வீட்டை பாக்குறாருங்க. அதே போல புத்திர காரகனையும் பாத்துறாரு 3ஆம் பார்வை. அது குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், ரொம்ப சிம்பிளா நீங்க எடுத்துக்கங்க, இவ்வளவு தூரம் வேண்டாம். பாலசுத்த தோஷம் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு தோஷத்தையும் எடுத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு ரூல் சிம்பிளா சொல்றேன், முடிஞ்சா குறிச்சுக்குங்க. 10,000 ரூபாய் கேளு, 5000 10,000 கேளு. ஹலோ சார், விஜயகுமார் சார் மியூட் போடுங்க. சரிங்க சார், ஓகே சார். எந்த காரகத்துவத்துல உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு எடுக்கிறதுக்கு 4 கிரகத்தை மட்டும் 4 பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கங்க. ராகு, மாந்தி, அட்டமாதிபதி, மாரகாதிபதி. இந்த மாரகாதிபதிங்கிற இடத்துல பக்கத்திலே பாதகாதிபதியும் போட்டுக்குங்க. இந்த 4 கிரகத்தோட எந்த காரகத்துவ கிரகம் இணைவு பெற்றிருக்கோ, பார்வை பெற்றிருக்கோ, ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த காரகத்துவம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். உங்க ஜாதகத்தை இன்னொரு தடவை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போடுங்க, சிம்பிளா புரிஞ்சிடும். அப்ப இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, முன் ஜென்மமா அல்லது உங்க வம்சாவளியில வரக்கூடிய சாபத்தை சொல்லும் 7 தலைமுறைகள்ல உங்களோட தொடர் கர்ம சங்கிலி தொடர்னு பேர், இதுக்கு பேரு. இந்த கர்மா தொடர்கிறது அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டாவது, இது 13 தலைமுறைக்கு ஒருக்கா திருப்பி நடக்கும். இன்னைக்கு யார்கிட்டையும் 13 தலைமுறையோட வரலாறு இல்லை. அப்படிங்கிற இடத்துல ராகு, மாந்தி, அட்டமாதிபதி, பாதகாதிபதி இவங்க 4 பேர்த்தோட லக்னாதிபதி தொடர்பு கொட்டா அவருக்கே அந்த மாதிரி ஆகும். தனாதிபதி, தைரிய வீரியாதிபதி, சகோதராதிபதினு இந்த மாதிரி காரகத்துவ கிரகங்கள் இணைவு பெற்று அவங்க ஆட்சி, உச்சம், நீச்சம் அதெல்லாம் மறந்துடுங்க. இந்த 4 ராகு கேது கூட விட்டுருங்க. ராகு, மாந்தி, அட்டமாதிபதி, பாதகாதிபதியோட 5ஆம் அதிபதி தொடர்பு உங்க ஜாதகத்துல எங்க இருக்குதுன்னு பாருங்க. ஒண்ணு, இது உங்க ஜாதகத்துல மட்டும் இருக்காது, உங்க மனைவி ஜாதகத்திலயும் இதனோட தொடர்பு இருக்கும். அப்படின்னா மட்டும்தான். ஏன்னா புத்திர சோகம் அப்படிங்கிறது வந்து தாய் தந்தை இருவருக்கும் ஏற்படக்கூடிய சோகம். அதனால இந்த 2 ஜாதகமும் பாதிக்கப்பட்டிருந்தா தான் புத்திர சோகம் ஏற்படும், இல்லைன்னா புத்திர சோகம் ஏற்படாது. பாலதிஷ்ட சோகங்கிறது அந்த குழந்தையோட ஜாதகத்துல பார்க்கணும். புத்திர சோகத்தை வந்து பெற்றோர்களோட ஜாதகத்துல பார்க்கணும், கணவன் மனைவியோட ஜாதகத்துல. சிம்பிளா இதை போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சதீஷ். நன்றி சார். அடுத்து ஈகிள் பாலு சார், உங்களோட கொஸ்டின் கேளுங்க. ஈகிள் பாலு சார் பேசலாமே, அவர் டவுட் கேட்கறதுல அவரு ஒரு வாத்தியார் தான், ஜோதிடர். சார் ஈகிள் பாலு சார், நீங்க பேசுங்க 5ஆம் இடத்தை பத்தி. கோவை சிவசங்கர் சாருக்கு வணக்கம், குருநாதா வணக்கம். அவருக்கு 4 கொஸ்டின் இருக்கு எனக்கு. இல்ல கொஸ்டின் இல்லைங்க, நீங்க பேசுங்க. உங்க தரப்புல இருந்த புத்திராதிபதி பத்தி உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க முதல்ல. கண்டிப்பா முதல்ல கேள்வி கேட்டுருவோம் சார். முதல்ல 4 கேள்வி, அப்புறம் மறந்துடுவோம் சார். சரி, கேட்டுருங்க சார். முதல் கேள்வி, குறைந்த வயதில் குழந்தை பாக்கியம் பெறுவது, 65 வயசுல குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு எந்த காரகத்துவம்? 1. ரெண்டாவது கேள்வி, கணவன் மனைவி உறவு ஏற்பட்டு மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அவரே இல்லீகல் தொடர்பு வச்சிருக்கும் போது, ரகசிய தொடர்பு வச்சிருக்கும் போது குழந்தை பாக்கியம். முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இதுல இளம் வயது ஆணுக்கா பெண்ணுக்கான்னு நீங்க சொல்லல, நான் இருந்தாலும் 2 ஜாதகத்துக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறேன். உதாரணத்தோடவே சொல்றேன். 14 வயது ஒரு பெண் கருத்தரிச்சு குழந்தை 15 வயசுல பெற்றுக்கிட்டதுக்கு காரணம் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலயோ காம திரிகோணத்துல நின்று அந்த ரூபம் உச்சம் பெற்று, அங்கே குரு உச்சம் பெற்று
அல்லது நீச்சம் பெற்று இருக்கும்போது இந்த தொந்தரவு ஏற்படுது. ஒண்ணு, இதுக்கு புதனும் சனியும் ஒரு காரணமாவே இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தோட தொடர்பு அங்க வந்துடும். அதுல மெயினா புதனோட தொடர்பு ரொம்ப ரொம்ப அதிமுக்கியம் ஆச்சுங்களா. அதாவது காமத்திரிகோணாதிபதி, காமத்திரிகோண ராசியிலேயே சொல்லுங்க. அதாவது 21 டிகிரில இருந்து 30 டிகிரிக்குள்ள நிப்பாங்க. ஓகே, சரிங்களா. இது அந்த குறைந்த இடத்துல வயது. குறைந்த வயது. இந்த 65 வயசுல வர்றது புதனுக்கு பதிலா சனியை வச்சுக்குங்க. ஓகே, சிம்பிளா எடுத்துடலாம். ஓகே சார். இப்போ வந்து அப்புறம் பாப்புலரான ஆட்கள் வந்து அதிக வயசுல வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. எஸ்பெஷலி இன்னைக்கு ரேக்கா 54 வயசுல கர்ப்பமா இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெக்குலியருங்க, ரொம்ப ரொம்ப பெக்குலியர். உங்களுக்கு செவ்வாயும் சுக்கிரனும் தான் 8ஆம் இடத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்கும்போது சதா அதே சிந்தனையில் இருக்க வேண்டிய நினைப்பு வந்துடும் அவங்களுக்கு. ஓகே, ஆக்சிடென்ட்ல 8ஆம் இடத்துல தசாபுத்தியில வந்து சிக்கி நிக்கிறாங்கன்னு வைங்க, ஸ்தம்பிச்சு அங்கேயும் போய் மாட்டிக்குவாங்க, ஒரு சூழல்ல போய் மாட்டிக்குவாங்க. திட்டமிட்டு செயல்படுறது உச்ச குருவோ உச்ச சனியோ உச்ச சுக்கிரனோ பார்வைப்படும் போது திட்டமிட்டு செயல்படுவாங்க. ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்று இந்த காமத்திரிகோணத்துல நின்று காம பார்வை அங்க விழுந்தால் மட்டுமே இது நடக்கும். 8ஆம் அதிபதி தொடர்பு இங்க வந்துடும். ஒண்ணு, இதனால இதனால அவங்களுக்கு ஒரு அசிங்க அவமானம் ஏற்பட போகுது அப்படின்னா 3-8 தொடர்பு வந்துடும். 3-8 தொடர்பு வந்ததுன்னா தான் அசிங்கம் ஏற்படும். எங்க கூற்று பிரகாரம் சுக்கிரனுக்கு வந்து 6, 8, 12 மறைவு இல்ல, 3ஆம் இடமே மறைவுன்னு சொல்றோம். அது என்னன்னா மறைமுக காதல். நீங்க சொன்னீங்கல்ல இல்லீகல் கான்டாக்ட், சுக்கிரன் 3ல இருக்கும்போது இல்லீகல் கான்டாக்ட் ஏற்பட்டுரும். அவரு 3ஆம் இடத்துல கெட்டு போன நிலையில, பகை பெற்ற நிலையில, அஸ்தங்கமான நிலையில, நீச்சமற்ற நிலையில 3ஆம் இடத்துல வரும்போது பாவகிரகங்கள் தொடர்பு ஏற்படும் போது அதனால நோய்வாயே படுறாரு. 6ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்ததுன்னா 6ஆம் இடம் நோய், 8ஆம் இடம் அந்த நோயினால ஏற்படக்கூடிய மரணம். 3 இல்லீகல் கான்டாக்ட். இங்க 3, 8னா அவமானத்தோட அந்த இல்லீகல் கான்டாக்ட் அவமானத்துல கொண்டு வந்து முடிச்சிடும். இங்க அடுத்தது உணர்வு. இதுக்கு ஒரு காரணம். உணர்வு என்ன செய்யும் அப்படின்னா இந்த சம்பவத்தை நிகழ்த்திடும், வெளியில சொல்லாது, ரகசியமா வச்சிடும். அவருக்கு எப்போ திருமணம் அல்லது ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற நேரத்துக்கு வரும்போதுதான் உலகத்துக்கே படம் போட்டு அந்த ரகசியத்தை வெளியில கொண்டு வந்து கொடுத்துரும். உணர்வு என்ன செய்கிறதுன்னா அவர் மறைச்சு வச்ச அதிரகசியத்தை வெளிப்படுத்திடுது. பாலனா, அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா? ஹலோ, கேள்வி வேற ஏதாவது இருக்கா சார்? பேசுங்க பாலு சார். அடுத்த கொஸ்டின் இருந்தா கேளுங்க. அவருக்கு ஏதாவது சிக்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு கால் வந்திருந்ததுன்னா அவரு கட் பண்ணிட்டு திருப்பி வந்தா தான் அவர் வரும். கால் வந்திருக்கும் அவருக்கு. சரி, ஓகே ஓகே சார். அப்போ இந்த புத்திராதிபதி அப்படிங்கிறவரு எங்க வேணாலும் இருக்கலாம், தப்பு இல்ல. இப்போ புத்திராதிபதியின் மூலமா தந்தையோட அதாவது ஒரே ஒரு காரகத்துவத்தை வச்சு பிறக்க போற குழந்தை வந்து இவருக்கு லாபமா அதிர்ஷ்டமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும். ஆனா அதை சொல்லும் போது என்னன்னா அத வந்து அவங்க மனசுல போய் ஆழமா பதிஞ்சிருது. இந்த குழந்தை வந்து உங்களுக்கு வந்து வேதை நட்சத்திரத்துல இருக்குதுங்கன்னு தவறுதலா ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த தகப்பனோட மனதுல அது ஆழமா பதிஞ்சு அவங்களுக்கு ஒரு தீராத வலியை ஏற்படுத்தி கொடுத்துருது. அதனால பிறக்கிற குழந்தை தனக்கு அதிர்ஷ்டத்தை தருவானா, தனக்கு செல்வத்தை கொடுப்பானான்னு ஒரு ஜாதகர் கேட்டார்னா
நல்ல அருமையான அறிவாளியான குழந்தை பிறக்கும். அவனை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாத்துக்கிறீங்கிறத பொறுத்தா இருக்கு. இப்ப இந்த 5ஆம் அதிபதி போய் குருவை தொட போறாருன்னு வச்சுக்கோங்க. தகப்பனோட ஜாதகத்துல குழந்தைக்காக இவர் உயிரே விடுவாரு. அதே குழந்தை ஜாதகத்துல சனி சூரியன் நினைவு இருந்துச்சுன்னா இவர் பண்றது எதையும் அந்த பையன் சீண்ட கூட மாட்டான். என்ன பெருசா பண்ணிட்டீங்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த வேதனையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது அவங்க ஆள் மனதுல பசுமரத்தாணி போல போய் பச்சுன்னு பதிஞ்சிடும். அந்த எண்ணத்தை மாத்த முடியாது. அதனால இந்த எனக்கு பிறக்க போற குழந்தை அதிர்ஷ்டமான குழந்தையா, எனக்கு இவனால வசதி வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா உன் தனிப்பட்ட ஜாதகம் தான் உனக்கு பேசும், உன் குழந்தை ஜாதகம் உங்களுக்கு பேசாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். தப்பு இல்லை. ஓகே சார். ஓகே, ஈகிள் பாலு சார். சார் அந்த மாதிரி சொன்னோம்னா என்ன ஜோசியர் நீங்க இதுல இருந்து அதை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்படி சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. நம்ம சொல்றதுனால எதுவும் மாறக்கூடாது. நம்மளால தப்பான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்துடக்கூடாதுங்க. அதுவே அந்த தகப்பனோட எண்ணத்துக்கு வந்து மனசுல நம்ம வந்து அந்த எண்ணத்தை விதைச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன். அப்படி சொல்லுங்க, உங்க பையன் நல்லா படிப்பான், 2 டிகிரி படிப்பான், ஐஏஎஸ் போவான், எலக்ட்ரானிக் டிவிஷன்ல வருவான், சயின்டிஸ்டா இருப்பான், டாக்டரா இருப்பான் அப்படின்னு சொல்லுங்க. பிறந்த குழந்தைக்கு குரு சனி கேது இருக்கு, குரு சனி கேது இணைவு இருக்கு, சாமியாரா போயிருவான்னு சொல்ல முடியுமா நம்ம? துறவரம்ன்றதுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலதான் சொல்ல முடியும். இப்ப எப்படி சொல்ல முடியும்? அப்போ இவரோட ஆயுள் காலத்துக்கு இந்த பையன் என்ன உறுதுணையா இருப்பான் இப்படி சொல்லுங்க. அவருக்கு வந்து பலனா சொல்லாம டெக்னிக்கலா சொல்லாங்க. 5ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல இருக்காங்க, பையன் லாபம் தாங்க அப்படின்ட்டுருங்க. 5க்கு 7ல இருக்காரு, 11ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடம். இவனை கூட்டு சேர்த்திக்குங்க, இவன் பேர்ல தொழில் பண்ணுங்கன்னு தாராளமா சொல்லுங்க. 6, 8, 12ல மறைஞ்சிட்டாரு 5ஆம் அதிபதி. குழந்தை ஜாதகத்துக்கு இவர் தகப்பன்காரனான சூரியன் 6, 8, 12ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னா இவர் லக்கணம் அப்பாவோட லக்கணத்துக்கு பையனோட சூரியன் வந்து 6, 8, 12ல மறைஞ்சிட்டாருன்னா பையன் பிறந்த யோகம் நீங்க வெளிநாடு போய் வேலை செய்வீங்கன்னு சொல்லுங்க. வெளியூர், வெளி தேசம், வெளி மாநிலம், ஆத்த தாண்டுவாரா, கடலை தாண்டுவாரான்னு அமைப்பு தசாபுத்தியை வச்சு சொல்லுங்க. மறைவிடங்கள்ல இருக்கும்போது, வெளியிடத்துல இருக்கும்போது நல்ல வருமானத்தை அதை விட்டு போட்டு நீ உன் ஜாதக பிரகாரம் இவன் 6, 8, 12ல மறைஞ்சிட்டா நீ செத்து போயிரும், உனக்கு அல்பாயுஷன் நம்ம சொல்லக்கூடாது. சார் பையனை வெளியூர் அனுப்பிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். பையன் ஹாஸ்டல்ல போய் படிக்க வைப்பானுங்க. அவனுக்கு பாருங்க, பையன் பிறந்த நேரம் ஊட்டி கான்வென்ட்ல அவன் படிப்பான்னு சொல்லலாம். ஒண்ணு பையன் ஹாஸ்டலுக்கு போயிருவான், இல்ல வேலை நிமித்தமா அப்பா வெளிநாடு போயிருவாரு, வெளியூர் போயிருவாரு. மெயினா அப்பாவும் மகனும் வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா நல்லதுங்க, அவ்வளவுதான். 6, 8, 12 இருந்தா. சோ நீங்க சொல்றது பழைய காலம். 6, 8, 12ல இருக்கிறது தப்பு இல்லைங்க, குற்றம் இல்ல. பையன் ஸ்கூல் விட்டு வர நேரத்துல அவங்க அப்பா டியூட்டி கிளம்பி போயிட்டு இருப்பாரு, நைட் டியூட்டியா இருப்பாரு. ஒண்ணு, இந்த சனி சூரியன் நினைவு தான் தகப்பன் மகனுக்கான உறவு 12 வயசுக்கு மேல கசப்பு ஏற்படுத்திடுது. அப்ப பிரிச்சு வைக்கிறது தப்பு இல்லை. அதுவும் சனி தசை சூரிய புத்தியோ, சூரிய தசை சனி புத்தியில தான் அந்த கருத்து வேறுபாடு வருது, மற்ற நேரத்துல வரதில்ல. ஓகே சார். சிவசங்கர் சார், உங்ககிட்ட தான் இன்னொரு கேள்வி. மூலநூல்ல பெண் இல்லைன்றது இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பை, கருமுட்டை தங்கறது இல்லைன்றாங்க. இதுக்கு உங்களோட எக்ஸ்பிளேஷன் என்ன சார்? நான் தெளிவா சொல்லிட்டேன் முன்னாடியே. திதிசூனியம், திதிசூனியத்தோட ராகு, குரு, 5ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய ஒண்ணு. சுக்லம் நீத்து போறதுக்கு காரணம் சுக்லகாரகனான சுக்கிரன் சூரியனோட 3 டிகிரிக்குள்ள கன்ஜெக்ட் ஆகுறது. இது மிகப்பெரிய காரணம். கருமுட்டை, கர்ப்பப்பை, இது 8ஆம் இடத்துலயே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் இடம் கர்ப்பப்பை, அங்க நடந்தாலும் ஒண்ணுதான். விருச்சிகத்துல இந்த இணைவு ஏற்பட்டாலும் கர்ப்பப்பை தொந்தரவு வரும்னு சொல்லலாம். காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையில நீங்க சொல்லலாம் விருச்சிகத்தை. அப்ப அதுக்கு என்ன தீர்வு? அந்த பெண் கர்ப்பப்பை வலுப்படணும்னா சஷ்டி விரதம் இருக்கலாம், கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா. கருவை வைத்து கர்ப்பப்பைக்குள்ள கரு வருது, ஆனா தங்கம் அணங்கிது அப்படின்னா திருக்கருவாரூர் கற்ப ரச்ச அம்பிகை கோயில் முல்லைவனநாதர்னு சொல்லி சுயமுல்லிங்க அங்க இருக்காரு. திருக்கருவாரூர் கும்பகோணத்துல இருந்து ஒரு 12-15 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். அங்க பௌர்ணமிக்கு போய் 5 பௌர்ணமிக்கு போய் அங்க மடிப்பிச்சை கேட்பாங்க அம்மன்ட்ட. நிறைய பரிகாரம். இப்ப எலுமிச்சம்பழத்துக்கு வந்து
மந்திரிச்சு கொடுத்தா குழந்தை பிறக்கிற உள்ளூர்ல பாடம் போட்டு அவர் ஒரு எலுமிச்சை மலத்தை மறிஞ்சு கொடுப்பார். காலையிலயும் சாயங்காலம் சர்க்கரை உப்பும் கலந்து குடிச்சிட்டு வா, 18 நாள் கழிச்சு வந்து பாரும்பாரு. 18 நாள் கழிச்சு போனா பொண்ணுக்கு கற்ப நாடி துடிக்கும். இந்த மாதிரியான நடக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி கற்பப்பைக்குள்ள இருக்கிற சென முட்டை ரொம்ப வீக்கா இருக்குதுன்னா விருச்சகம் பாதிக்கப்பட்டிருக்கும். 8ஆம் அதிபதி திதி சூனியத்துல இருந்திருக்கலாம். 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ராகு கேது பிடியில இருக்கலாம். இதெல்லாம் தான் காரணம். திதி சூனியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியன் சுக்கிரன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 பாயிண்ட்லயே நீங்க 90% ஜாதகத்துக்கு பலன் சொல்லிடலாம் கற்பப்பை சம்பந்தமா. ஓகே சார், ஓகே சார். இன்னொரு டவுட், 4வது டவுட் என்ன சார்? 4வது டவுட் என்னன்னா, திருமணமே ஆகாம கர்ப்பமா ஆகிறதுக்கு என்ன அதிபதி, எப்படி இதுக்கு காரணம்? அது 7ஆம் அதிபதி பத்தி பார்க்கும்போது பார்த்தரலாம். அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வந்துடும். அப்படியா? நன்றி சார், நன்றி சார். ஓகே, நன்றி நன்றி சார். அடுத்து வேற யாராவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாங்க. சார் நாகராஜ் சார் கிட்ட. நாகராஜன் சார். சொல்லுங்க. பார்க்கணும் போது நம்ம 5ஆம் அதிபதி தான் பார்ப்போம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா 8ஆம் அதிபதியும் சேர்த்து பார்க்கணுன்றீங்க. அது எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எதுங்க சார் பொதுவாகவே குழந்தை பாக்கியமும் பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்கும் 5ஆம் பாவம் தான் பார்ப்போம். நீங்க 5க்கு 8 பார்க்கணுன்றீங்க. எனக்கு அந்த கான்செப்ட் புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். 5 8 இல்ல, லக்னத்துக்கு 8. அதுதான் லக்னத்துக்கு தான். லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தை பார்க்கணும்னு அது எப்படின்னு புரியல. நீங்க 8ஆம் பாவத்தை இயக்குறோம். இப்ப நாம வந்து ஒரு பாவத்துக்கு ஒரு பாவத்தை வச்சு நம்ம தொழில் பண்றோம்னு வச்சுக்க. 8ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்னங்க? 5ஆம் பாவம் தான் வரும். ஆமா. அப்ப 8ஆம் பாவங்கிறது மறைவீடு. மறைவிடம் அப்படின்னாக்கா தாம்பத்தியம். 8ங்கிறது வந்து ரகசிய தொடர்பு வச்சுக்கலாங்க. 8ங்கிறத வந்து நம்ம ரகசிய தொடர்பு, ரகசிய உறவுகள், இது எல்லாமே வச்சுக்கலாம். இதைய வச்சுக்கிட்டு அந்த 8ஆம் பாவத்தை நன்றாக இயக்கினால் அதனுடைய விளைவு வந்து 5ஆம் பாவமான குழந்தை பாவைக்கு தாராளமா கிடைக்கும். அப்ப என்னன்னாக்கா 8ஆம் பாவத்தினுடைய திசா புத்தியில கண்டிப்பாக கண்டிப்பா குழந்தை கிடைக்கும், குழந்தை பிறக்கும். ஓகே சார். பட் ஆனா 12ஆம் பாவம் 5ஆம் பாவம் அதுதானே படுக்கறையை குடிக்கிறது. இப்ப ரகசிய சார் இது வந்துங்க 5க்கு 4 ஆச்சுங்களா? 5க்கு 4 தான் வந்து உங்களுக்கு 8ஆம் பாவமா வரும் உங்களுக்கு. ஆச்சுங்களா? அதுவும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கு. உதாரணத்துக்கு இப்ப எனக்கே எடுத்துட்டாக்கா 8ஆம் எனக்கு சூரியன் வந்து 8ல தான் இருக்கு எனக்கு. ஆச்சுங்களா? எனக்கு சுக்கிர சூரிய புத்தியில தான் எனக்கு பையனே பிறந்தது. ஓகே. ஆமா. அதனால வந்து 8ஆம் பாவம் வந்து உங்களுக்கு திசையோ புத்தியோ நடக்கும்போது பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்களை வாங்குறது, குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, காதல் ஏற்படுறது, என்ன மனைவிக்கு தெரியாத ரகசிய உறவுகள் ஏற்படுறது. 7க்கு 2 ரகசிய உறவுகள் ஏற்படுறது, அப்பப்ப வந்துட்டு போகக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுறது. இது எல்லாமே வந்து 8ஆம் பாவத்தினுடைய அதிபதியினுடைய திசா புத்திகள்ல கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்த்தது. நீங்க கண்டிப்பா பாருங்க, நீங்க அனுபவபூர்வம் நீங்க பாருங்க. ஏதாவது ஜாதகம் வந்துன்னா நீங்க சொல்லி பாருங்க, அது கண்டிப்பா நடக்கும். அப்படிதானே? ஹலோ சார் கேக்குதுங்களா? 5ஆம் பாவம் இயங்கலன்னா 8ஆம் பாவத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம், அப்படிதானே? ஆமா. 8ஆம் பாவத்து திசா புத்தி நடக்கும்போது நீங்க குழந்தை வேணும் அப்படின்னாக்க வச்சுக்க கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி 8ஆம் பாவ அதிபதி திசா புத்தியும் போது கண்டிப்பா வீடு கட்டுவீன்னு சொல்லுங்க, கண்டிப்பா கட்டுவாங்க. எப்படி ஏழரட்சணி அஷ்டமச்சனையில வீடு கட்டுறது, கல்யாணம் எல்லாம் பண்றாங்க, அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து அவ சுத்தமாவே வந்து எல்லா விஷயத்துக்கும் மறைவிடம் கிடையாது. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். எப்படி 4ஆம் வீட்டுல 4, 8, 12 3மே பாத்தீங்கன்னாக்கா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே எப்படி 4 நடக்குதோ அதே மாதிரி 8ஆம் பாவத்துல இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது எல்லாமே நடக்கும் 8ஆம் பாவத்துல. ஆமா. ஆனா இது வந்து அனுபவபூர்வமா பார்த்தது நானும். ஓகே சார்.
தெளிவான விளக்கம், ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே. பார்ட்னர் கேட்டீங்களா? பார்ட்னர் ஆமா சார். அஞ்சுக்கு 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 8ஆம் பாவம் தான் நீங்க சொல்ற ஐனபயன சாபம். மர்ம உறுப்பை குறிக்கிற இடம், தாம்பத்தியத்தை குறிக்கிற இடம் 5க்கு 8ஆம் பாவம். அப்ப அங்க 12ல இயக்கும் இடத்தை சொல்லுது. 12 5க்கு 8. ம் அப்ப 5க்கு லாபம் எது? அஞ்சுக்கலாம் 3 சொல்லுங்க. அப்படி நீங்க கணிச்சுக்கலாம். அதனால அண்ணா சொன்னது வந்து 8ஆம் பாவத்தை எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, 8ங்கிறது தான் ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு. இந்த இடம் இயக்கம் போடும்போது 5ஆம் இடத்துக்கான 10ஆம், அதாவது 8க்கு 10ஆம் இடமான 5ஆம் இடத்துல அதனோட புத்திர பாக்கியத்துக்கு பாருங்கன்னு சொல்றாரு. ஷார்ட்கட் ரிசல்ட் கொடுக்குது. ரிசல்ட். ஓகே. 8ஆம் பாவமான தொழிலை சிறப்பாக கணவன் மனைவி செஞ்சாங்கனாக்கா 5ஆம் பாவமான குழந்தை கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். அதுக்காக Okay, sir. 8ஆம் பாவத்தில் இருக்கிறது. கண்டிப்பா பாருங்க. நன்றி சார். நன்றி சார். முடிச்சுக்கலாங்களாங்க சார்? சார் முடிச்சுக்கலாம் சார், முடிச்சுக்கலாம். ஓகே. வேற யாராவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாங்க. இன்றைய தலைப்புல இருந்து வேற யாராவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாங்க. அடுத்த வரை என்ன தலைப்புங்க சதீஷ்? சார் அது ஒன்றும் முடிவு பண்ணலைங்க சார். அவர் சரி, வரட்டுங்க, சரி. அப்புறம் முடிவு பண்ணிடலாங்க. எப்படி அடுத்த பாவம் தானே சொல்லுவீங்க? 6ஆம் இல்ல பாவம் இல்ல தானே? இல்ல, 6ஆம் பாவத்துக்கு ஒரு வாரம் ரெஸ்டிங் சார். அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் தான் 6ஆம் பாவங்க. அப்படியா? சரி சரி சரி. ஒரு வாரம் வந்து ஜெனரல் டாபிக்ங்க, ஒரு வாரம் வந்து பாவம் அப்படிங்க. ஓ சரிங்க சரிங்க அடுத்த சரிங்க. வாரம் ஜெனரலா ஏதோ ஒரு டாபிக்ங்க. ஓகே ஓகே. அதுக்கு அடுத்த வாரம் வந்து 6ஆம் பாவங்க. ஓ சரி சரி ஓகே. அவர் வரட்டுங்க, அப்புறம் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தலைப்பு போட்டுக்கலாங்க. சரி. தலைப்பு இருந்தா சொல்லுங்க, போட்டுக்கலாங்க. இல்ல இல்ல சந்தேகம் சார். சார் கேளுங்க 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 சார், சந்தேகம் கேளுங்க. ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம் ஆகியது கணவன் மனைவிக்கு அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் 5ஆம் அதிபதி திசை நடப்பில் உள்ளதா, இல்ல எதுவும் நடப்புல இப்போதைக்கு வரலையா அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி செய்யலாங்களா? 5ஆம் அதிபதி திசாபுத்தி காலங்கள்ல தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல வேற என்ன திசாபுத்திகளா அதுக்கு சொல்லலாம் நம்ம? 4ஆம் இடத்து அதிபதி திசாபுத்திலையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 4ஆம் பாவம் வந்து சுகஸ்தானங்க. சரி சரி. சுகஸ்தானம் நன்றாக இயங்கினால் 5ஆம் பாவமான குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப ஆணுக்கோ பெண்ணுக்கோ 4ஆம் அதிபதியோட திசை நடப்பில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக 4ஆம் அதிபதி திசையோ 8ஆம் அதிபதி திசையோ 12ஆம் இவங்க 12 4 8 12 3மே இயக்கும் போது கண்டிப்பாக 5ஆம் இடமான குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப 5ஆம் அதிபதி திசை தான் அதை பட்டு பார்க்க வேண்டியதில்லை, இது 3ஐயும் பார்க்கணும். ஆமா, 5ஆம் பாவத்துல வந்து நடக்கும்போது குழந்தை பிறக்குங்கிறது கிடைக்கும்னு சொல்றோம் நாம. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்குதோ, ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மீது கோச்சார குரு வரும்போது திருமணம் நடக்கும். அதே சமயம் சுக்கிரனுக்கு அடுத்த வீட்டிற்கு அதே குரு போகும்போது கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். சுக்கிரன் வந்து திருமணம், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு குரு போகும்போது குழந்தை கொடுத்துருவார். கோச்சாரத்துலங்களா? கோச்சாரத்துல குரு போகும்போது, கோச்சாரத்துல சுக்கிரன் இருக்கும் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் குரு பயிற்சி ஆகும் பொழுது. ஆமா, அதாவது ஜாதகத்துல சுக்கிரன் மீது குரு வரும்போது கல்யாணம். ஓகே. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா அடுத்த கடத்துக்கு போயிடுவார் குரு கோச்சாரத்துல. ஆமா. அப்ப வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். இது அப்படியே திருமணமே எடுத்துக்கலாம். நன்றி சார், நன்றி. ஓகே.
சரிங்க சதீஷ், முடிச்சுக்கலாங்க. சதீஷ், சார் சார் ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் சில பேர் வந்து ஆண் குழந்தை தான் எனக்கு வேணும், பெண் குழந்தை வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டு அறிவிட்டு கேட்குறாங்களா சார்? அதுக்கு வந்து எப்படி பார்க்கறது சார் கணக்கு? நிறைய கணக்கு இருக்குங்க. 5ஆம் அதிபதி 2 பேர்த்துக்கும் ஆண் வீட்டுல இருந்தா பெண்ணுன்னு சொல்லுங்க. அதாவது நீங்க கணிதம் தெரியும் அப்படின்னா சரிங்க. அதுல வந்து மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ்ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆமாங்க சார். இந்த 5ஆம் அதிபதியை வச்சு மட்டும் அவர் எந்த வீட்டில் இருக்காரு, ஆண் பெண் ஆண் பெண் போட்டு சொல்லலாம். ஆண் நட்சத்திரம், ஆண் ராசி மண்டலம். சரிங்க. 2 பேர்த்துக்கு ஆண்ல இருந்து அவங்களுக்கு பெண் தான் பிறக்கும். 2 ஒரு பேர்த்துக்கும் ஜனன பெண்ல இருந்தாலும் பெண் தான் பிறக்கும். ஒருத்தருக்கு ஆண்ல இருந்து ஒருத்தருக்கு பெண் இருந்தா ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பாக்குறதுக்கு இந்த 2 பேர்த்து ஜாதகத்துல எது அதிக வலு இருக்கோ அது. சரிங்க சார். இது ஒரு சிம்பிள் ரூலா வச்சுக்கலாம். 5ஆம் அதிபதியை பார்க்கணுங்கிறீங்க, இந்த ஆண் வீட்டுல பெண் வீட்டுல? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அவங்க குழந்தைய பத்தி தான் கேக்குறாங்க. ஆண் குழந்தையா பெண் குழந்தையானா அந்த 2 ஆண் பெண் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி ஆண் வீட்லயே 2 பேத்துக்கு இருந்தா பெண் குழந்தை, 2 பேத்துக்கும் பெண் வீட்லயே இருந்தாலும் பெண் குழந்தை தான். 2 பேர் ஒருத்தருக்கு ஆண்ல இருந்து ஒருத்தருக்கு பெண்ல இருக்கும் பட்சத்துல எது அதிக வலு இருக்கோ அந்த குழந்தை. அப்ப ஆண் குழந்தைக்கு பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கம்மி, ஆனா ஈஸி. சரிங்க சார். ஆனா சுக்கிரனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்களா? சுக்கிரனை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 5ஆம் அதிபதி மட்டும் பார்த்து சொன்னா போதும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க சரி. அப்படி சொல்றாங்க, உங்ககிட்ட நேர்ல வந்து பார்த்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. ஒரு 5 வெத்தலை அவங்க கையில கொடுங்க. ஆண் பெண் இருக்கிற வெத்தலை 5 வெத்தலைய கையில கொடுத்து 3 வெத்தலை ஆண் வெத்தலை, 3 வெத்தலை பெண் வெத்தலை கொடுங்க. இல்லைன்னா 5 வெத்தலை ஆண் வெத்தலை, 5 வெத்தலை பெண் வெத்தலை கொடுங்க. அத ஒரு வெங்கல பாத்திரத்துல தண்ணி போட்டு உச்சி வெயில் 12 மணிக்கு வச்சு அந்த வெத்தலைய அந்த பாத்திரத்துல அவங்கள போட சொல்லுங்க. அதுல சரி. எத்தனை ஆண் வெத்தலை குப்புற கிடக்குதோ அத்தனை ஆண் கரு போயிருச்சுன்னு அர்த்தம். ஓ, ஆண் அதுல வெத்தலை எது அதுல எது உங்களுக்கு திரும்பி நிக்குதோ அது அதிகபட்ச எண்ணிக்கையை எடுத்துக்கங்க. அந்த குழந்தைக்கு அதிக வாய்ப்பு. இது ஆருடம், இது ஒரு வகையான ஆருடம். ஓகே சரி, ரொம்ப ஜாதகத்துல நன்றி. கணித்து சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த பிறப்பு இறப்பையும் அறிஞ்சு சொல்றது ரொம்ப ரொம்ப கடினமான செயல். சரிங்க சார். பிறப்பு இறப்பு நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு ஆருடம் இருக்கு, உங்களுக்கு தெய்வ பலம் இருக்கு, உங்க வாக்கு வன்மை அதிகமா இருக்கு, உங்களுக்கு 2ஆம் இடத்தோட சனி தொடர்பு இருக்குன்னா நீங்க சொன்னா நீங்க சொன்னதுக்காக பலிக்கும். உங்க வாயிலிருந்து அது வரும். நன்றி சார். சதீஷ், எங்க சதீஷ் வெளியே போயிட்டாரா? ஆமா. சதீஷ் வெளியில போயிட்டாருங்க. நம்மளே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓ அப்படியா? சரி சரி, ஓகே ஆமா, ஓகே. அது ஆட்டோமேட்டிக்கா ஈகிள் பாலுக்கு போயிருச்சு. பால்னா நீங்க தான் இப்போ ஹோஸ்டா இருக்கீங்க. க்ளோசிங் கொடுத்துருங்கண்ணா. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்து க்ளோசிங் கொடுத்துருங்க. ஓகே சார், ஓகே சார். இன்று மிக அருமையாக பேசிய அனைத்து ஜோதிட வல்லுநர்களுக்கும் வணக்கம். வரும் வாரம் வேறு ஒரு தலைப்பில் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாரும் நன்றி. ஓகே. பால்னா அதுல ஸ்டாப் ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, கீழே பட்டன்ல அது ஸ்டாப் ரெக்கார்ட் கொடுத்துருங்க. ஓகே சார், ஓகே சார்.